கஜேந்திரன் மற்றும் பத்மினி இவையெல்லாம் இங்கே புலம்பு நாளில் இருந்த காலம் இங்க உள்ள நிகழ்வுகள்ல மட்டும் வந்து கலந்து கொண்டிருந்தவர். இவையால் இங்க இருந்து கலைச்சு கொண்டதை தவிர அங்க மக்களோட போய் நிக்க இல்லை. பசில் ராஜபக்சோட காட்சி நான் இணைந்து போக மாட்டேன். தமிழ் தேசிய கூட்டணி போற தனித்துவமாக தான் எலெக்ஷன் கேட்க போறோம் வந்து கதைச்சு தான் வந்தோம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து சுரேஷ் பெருமச்சந்திரன். அதுக்குரிய வேதத்துகளை வந்து என்ன செய்ய சொல்லி நடசன்னு சொல்லி இருந்தவர். இப்போ இருக்கிற தேவிப்பியினுடைய கட்டமைப்பு இருக்குத்தானே, அதாவது இந்த முக்கியமான நிலையில் இருக்கிறவர்கள் வந்து காரணம் எலெக்ஷன் கேட்கலாது போல இயக்கத்தில் சுரேஷ் குழப்புவான் என்று தலைவர் சொன்னது. இஸ்ரேல நடக்கிறதுக்கு காரணம் தெரிவிக்கிற நீங்க எங்கட சனத்தை உள்வாங்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிங்கள தேசம் வந்து தங்களோட தலைமைகளை மாற்றும், ஆனா தங்கள் உள்ளத்துல இருக்கிறத ஒரு நாள் மாற்றாது. கஜேந்திரன் தன்னுடைய வாகனத்தை கொழும்பில் ஒரு முதலாளிக்கு வித்ததா கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களோட லொக்காட வாகனம் எங்கதான் இருக்காங்க? நான் எந்த லொக்காடு அவர் தலைவர் சொல்ற பெயரை சொல்றதுக்கு அவனுக்கு கூச்சல் தலைவர் என்றது. கஜேந்திரன் தலைவர் இறுதியா பாவிச்சு தனக்கு தந்த அந்த வாகனம் என்று சொல்லி அதை விலை கூட வித்ததா அறிஞர். நேசக்கர மீடியா சந்திப்பு நிகழ்ச்சியில நாங்கள் இன்றைக்கு சந்திரகாந்தன் சந்திரநேரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்ப அம்பாரா மாவட்டத்துல நிற்கிறீங்கள். இந்த வருடம் நடந்த மாவீரர் நாள் பற்றி, அந்த மாவீரர் நாளும் உங்களோட அந்த பார்வையும் பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். நன்றி தாந்தி. நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது வெளியில இருக்கிறவங்க கட்டாயம் தெரியணும். இப்ப நாங்க அரசியல் ரீதியா சரி, போராட்ட ரீதியா சரி, பல விதமான மாவீரர் நிகழ்வு போயிருக்கோம். அந்த மாவீர நிகழ்வுன்றது ஊரு கூடி முடிவெடுக்கிறது நிகழ்வு. அதாவது ஊருக்கு அறிவிச்சு எந்தெந்த இடத்துல மாவீர செய்யறோம், எத்தனை மணிக்கு மக்கள் வரணும், அதுக்குரிய போக்குவரத்து வசதி, இது வீட்டுக்குள்ள கூடி முடிவெடுக்கிற மாவீர நிகழ்வா தான் இதை நான் பார்க்கிறேன். ஊரு கூடி எடுக்கல, வீட்டுக்குள்ள கூடி ஒரு 4 பேர். மற்றது அம்பாறை மாவட்டத்துல இருக்கிற இந்த கிராமங்கள் ரீதியாகவோ இல்ல மாவட்ட டிஎஸ் டிவிஷனாக எந்தவித அறிவிப்பும் வரல. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான். அதை விட விஷயம் என்னன்னு சொன்னா, மக்கள் கஞ்சுடிச்சாத்து மாவீர இதுக்கு போனேன்னா உள் உணர்வு அந்த மலையை பொருட்படுத்தாம போனது. ஆனா இன்னைக்கு எல்லா இடமும் நான் சொல்ல ஃப்ரேமுக்குள்ள வரணும்னு பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த தேசியத்தை காட்டு, தாங்க இந்த தேசியத்தோட பயணிக்கிறோம், தாங்கள் இந்த பிரேமுக்குள்ள வரணும் என்றது என்றால், இந்த பிரேமுக்குள்ள வாராக்களாறு கடந்த காலத்துல வந்து எந்த போராட்ட சம்பந்தமாக ஒரு கொள்ள தூக்கி கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி இருந்தா தாங்க இந்த பிரேமுக்குள்ள வரணும், தங்களை தேசிய விதியா காட்டணும். அதுதான் உண்மை. ஏன்னா 2014ஆம் ஆண்டு முதல் இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மாவீரர் நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆனா அந்த இடத்துல என்னுடைய அம்மா பொலிசில போய் பெர்மிஷன் எடுத்து இது ஒரு நிகழ்வுன்னு சொல்லி அதுக்குரிய ஒழுங்க பண்ணி அதுக்குரிய செலவு என்னுடைய சொந்த செலவுல முதல் நடத்து. அந்நேரம் இந்த போராளிகள் இருக்கிறது இருந்தவங்க பயம் என்ன ராணுவ கடுகுடியில் இருந்தது. அதுக்கு பிறகு அம்மா சுவையினும் காரணமாக போக கிடைக்கல. ஆனா நான் அதுக்கு அந்த முதலாக அந்த தென்னங்கண்டு கொடுத்து அதை ஒரு செய்ய வச்சது நான்ன்றது நாங்க புலம்பெயர் சமூகமும் நாங்களும் செஞ்சது. ஆனா இப்ப அது டேர்ன் பண்ணி ஒரு குரூப்பிசம், ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான். அந்த அது மட்டும் இல்ல, இப்ப ஊரு சனங்க கேட்கல, நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மாவீரர் நிகழ்வுக்கு இந்த ஐஸ்கிரீம் மேம் வந்து பீக்கி 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 என்று அடிச்சிட்டு இருந்தது? இந்த நிலைக்கு வந்திருக்கு. என்னன்னா அரசியல்வாதி, அதாவது போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆக்கள், போராட்டம் இருக்கும் பொழுது போராட வாங்கன்னு சொன்னதை விட தங்களை பிரபலியப்படுத்தி அடுத்த தேர்தல் பிரதேச சபை வான சபை அந்த பிரேமுக்குள்ள வர வேண்டிய ஆக்கள் தான் இந்த மாவீரர். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இறுதி காலத்தில் போராடினு ஜெயிக்கிறாங்க, புனர்வாழ்வு பெற்று வந்தவங்க. அவங்கள அதுல குறிப்பிட்டவங்களை ஒதுக்கியே வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க கேள்வி கேட்கிறாங்களா இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி என்னன்னா, இந்த மாவீரருக்கான செலவு விவரம் எப்படி, யாரால் எப்படி நடத்தப்படுகின்றது, என்னென்ன நிகழ்வு, யாரு அதுக்குரிய ஈழச்சுடர் ஏத்துறது. இப்ப ஈழச்சுடர்னா இருக்கிறன்னு கூட தெரியாது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஏன்னா நாங்க அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும்னு சொன்னா இதுன்ற ஒரு முறைப்படி என்ன எப்படி எந்த டைம்ல மாவீரர் நிகழ்வு நடக்கும், என்னென்ன விஷயம், இந்த கொடியேற்றால் அதுக்கு சமனான விஷயங்கள் தங்களுக்கு விருப்பமான ஆக்களை மட்டும் வச்சுட்டு போனது. அதே போல அந்த மாவீரர் நிகழ்வுக்கு கஷ்டப்பட்டு முன்னாள் போராளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து அத
காரதீவுல வந்து சுத்தப்படுத்தி அது தங்களை உள்ளத்தால செஞ்சதான் 4 பேர் தாங்க செய்யறது. அதுல இதப்படின்னு சொன்னா இந்த நிகழ்வுக்கு பஸ் பிடிச்சு வர மாதிரி தமிழ் தேசிய முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தலையை காட்டிட்டு போறது. இங்க எத்தனை போராளிகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, என்ன விதமான பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. வெளியில இருக்கிற மாங்காய்க்கும் விளங்குறது இல்ல, காசை கொடுத்தா சரி அது செய்ய வேணும், அதுக்கு ஒரு வரையறைப்பு இருக்க வேணும். ஒண்ணுமே இல்லை. என்ன இது சும்மா அந்த விளையாட்டா போயிட்டு ஒரு அரசியல் நாடகமா தான் இது போனதுடைய உண்மையான சனங்கள் போனது. சனங்களுக்கு தெரியாது உண்மையான காலம் போன சனங்கள் போனது. முதல் பகிரங்க படம் போனா யார் என்ன மாவீரர்கள், மாமனிதர்கள், தேசப்பட்டாளர்கள், நாட்டுப்பட்டாளர்கள் இப்படியா நிகழ்வு இது முன்னெடுக்கப்பட வேண்டும். இது ஆண் சம்பளம் எடுக்கிறாங்க மாவீரர் போட்டா அப்படி இருக்கு. இன்னொரு விடயம் குறிப்பிட்ட உங்கள்கிட்ட அந்த கருத்தை கேட்கணும். என்னன்னு சொன்னால் இந்த மாவீரர் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா இதுல வந்து அரசியல்வாதிகள் அந்த நிகழ்வு நடந்த நேரம் அந்த இடத்துல போய் அவையல் நீங்க சொன்னது போல அந்த பிரேமுக்குள்ள தங்களை காட்டுறதுக்கு அந்த முன்னெடுப்பை செய்திருக்கணும். அதுபோல இன்னொரு செய்தியையும் அவர்கள் அந்த அரசியல்வாதிகள் ஊடகங்களை பரப்பி விட்டிருக்கிறார்கள். அந்த மாவீரர் நாள் அந்த துயிரும் இல்லத்தை சுத்த பணியை செய்து அது இந்த முன்னெடுப்பு முழுவதையும் எடுத்து இந்த அரசியல்வாதிகள் வந்து குறிப்பிட்ட சிலரை அடையாளப்படுத்தி இருக்கணும். அதுல சம்பந்தப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த ஆத்மார்த்தமா தங்களுடைய குழந்தைகள அந்த நினைவிடத்துக்கு போய் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி செய்த போராளிகளுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மிகவும் மனம் வருந்தி அவர்கள் சொன்னபடியும் இதெல்லாம் தாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். ஆனா இந்த அரசியல்வாதம் சம்பந்தப்படுத்தி இவர்கள் அதை தங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி நீங்கள் அவதானிச்ச உங்களோட அவதானம் என்ன? இல்ல, ஒரு முறைப்படி ஒரு நிகழ்வு விடுதலை புலிய காலத்திலிருந்து விடுதலை பிறகு ஒரு மாவீர நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த அம்பார மாவட்டத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது போராளிகள் விடுதலை அதுக்கு அடுத்த அடையாளமா இருக்கிறார் என்னுடைய தாப்பனா மாமனிதர் சந்தன். அப்ப 2014 ஆண்டு தேவைப்பட்ட என்னுடைய தாய் இப்ப தேவைப்படல. ஒரு அதாவது நான் ஒரு கௌரவமா நீங்களும் வந்து இந்த இடத்துல ஒரு பொதுச்சுடரை ஏற்றிருந்தா அதுவும் கௌரவமா இருந்திருக்கும். அது யாரும் ஒன்றும் தடுக்க இயலாது. ஏன்னா அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் வந்து என்னன்னு சொன்னா தங்களை வெள்ளவட்டி அரசியல் சொல்லுவாங்க. வெள்ளவட்டி அரசியலுக்கு தங்களை அவங்களுக்கு தேவை ஒன்று வெள்ளம் வேணும், இல்லாட்டி வெள்ள வேட்டியல் வேணும். இப்ப அடுத்த அந்த இடத்துல போய் தங்களை பிரபலியப்படுத்தினர். உண்மையா போராளிகள் போய் சுத்தப்படுத்தின உண்மை, அது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அங்க நடந்ததெல்லாம் உண்மை. இங்க எந்த விதமான இந்த அரசாங்கத்துல வந்து இப்போதைக்கு எந்த விதமான கெடுபுடியும் இருக்கல இந்திய அரசாங்கம். ஆகினால் நிறுத்துங்க, போறவங்களை போக விட்டது மலைக்குள்ள. ஆனா மழை இல்லாம இருந்திருந்தா இன்னும் போயிருக்கும். தெளிவூட்டல் இருந்திருந்தா இன்னும் ஜனங்கள் போயிருக்கும். ஒரு அந்த போறதுக்குரிய இந்த அரசியல் ஒரு உதாரணம், இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பஸ் ஒழுங்கு பண்ணினாங்க தானே. ஒவ்வொரு ஊரா பஸ் நீங்க ஓட்டு போடுங்க, இதான் என்னுடைய நம்பர், இதுதான் என்னுடைய சின்னம் போட்டு போனாங்க. அந்த மாதிரி ஊரா போய் பஸ் ஒழுங்கு பண்ணி ஜனங்கள் அனுப்பி ஜனங்கள் வந்திருக்கு. ஏன் அதுக்கு செய்யல? ஏன்னா அந்த இடத்துல தங்களுக்கு ஓட்டு பலம் இல்லை, தங்களுக்கு வேட்டி பலம் தான் இருக்கு. தங்களை கொஞ்சம் காட்டுறது, காட்டி போட்டு இப்படி நிக்கிறது. நான் சொல்றேன் அந்த உதாரணத்துக்கு என்னன்னா அடுத்த பிரேமுக்குள்ள அவங்க வரணும். அடுத்த காட்சி, இந்த காட்சி நகர்ந்து அடுத்த காட்சிக்குள்ள வரணும். உண்மையாக வயசு போன தாய்மார்கள் இருக்கிறாங்க, விழுப்புண் அடைஞ்ச போராளிகள் இருக்கிறாங்க, போராட்டத்துல தங்களை பங்களிச்சு சொத்து இதை இழந்தார்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒரு போக்குவரத்து வசதியை நீங்க செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னொரு கல்வி நீங்க பிடிக்கிறீங்களாமே எங்க நாங்க விடுங்கிறோம். காரணம் என்று சொன்னா அந்த அந்த குட்டைகளை போய் நானும் குழப்ப விரும்பல. ஏன்னா ஆரம்பிச்சு வச்சேன் நான். அதுக்கு நானும் போய் நான் பெரியவன், நான் சிறியவன், எனக்கு தான் முன்வரிசை கொடுக்கணும். எந்த விடுதலை போராட்டத்தில் அரசியல்வாதிகளை முன்னுக்கு கொடுக்க வச்சிருக்குது இந்த இதுல இந்தியா கொடுத்து விடுதலை புலி இருந்த காலத்துல இல்ல. மக்களோட மக்களா நாங்க எல்லாரும் சரிசமன். அதான் உண்மை. உதாரணம் சொல்றோம், எங்க சகோதரியினர் வந்து பள்ளிவாசல்ல போய் தொழுவாங்க வெள்ளிக்கிழமை. அந்த தொலைக்குள்ள அது பெரியவன் சிறியவன் இல்லை, எல்லாரும் ஒருமையா தான் இருப்பாங்க. காரணம் அது ஒற்றுமை. கடவுளுக்கு முன்னால அவங்க சமம். அதே மாதிரிதான் இந்த போராளிக்கு முன்னால நாங்கள் எங்களோட வித்துடலுக்கு முன்னால நாங்க சமம். ஆக இல்ல பெரிய பார்க்கலாம். ஏன்னா போராட்டத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்யாதாக தான் நாங்க அநேகம் பேர் இருந்தவங்க.
ஆறு இந்த வெள்ளவட்டி அரசியல் ஆக்கக்கூடிய இது முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும்? இங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஊராக மக்களை எடுப்பிச்சு நீங்க ஒபிஸ் தொடர்ந்தீங்க எலெக்ஷனுக்கு, அதுக்கு மாவினர் பாணிமனை ஒன்றை தொடர்ந்து நாங்கள் செய்கிற சட்ட ரீதியாக செஞ்சிருந்தா மக்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை, குவார்டருக்கும் இதுக்கு செலவழிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. ஆனா அந்த மக்களை கொண்டு வரது இல்லை. இது வெளியில நிற்கிறாங்க தெரியாது. வெளியில நிற்கிறாங்க என்ன அப்பா அம்பாறுல மிக நெருக்கடியின் மத்தியில், அச்சுறுத்தலுக்கு மத்தியில், புலனாய்வு ஆக்களுக்கு மத்தியில் மாவீரர் நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது. இதை கேட்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புலம்பெயர்ல இருக்கிற குளிர்ச்சியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க எங்களுக்கு இந்த இடத்துல நான் இருந்தவரையா எனக்கு தெரியும் இது நடந்தது தனி ஒரு ஒரு நாடகமா தான் இதை நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு, இதை யாருமே தடுக்க இல்லாது. ஏன்னா என்னுடைய தேசிய தலைவராக எங்க அப்பா மாவீரர் கொடுத்த அந்த வகையில எனக்கு உரிமை இருக்குது. இதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிகம் எல்லா இடங்களுக்குள்ளேயும் போய் தங்களுடைய பிரசன்னத்தை அதிகம் காட்டினும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி அந்த போரத்தின் நோக்கமோ இல்லது அவையால் எதுக்காக இந்த குழப்பங்களை செய்து கொண்டிருக்கணும்? சரி, தமிழ் தேசிய முன்னணி 2008, 2009 ஒண்ணு இதுல இருக்கிறாங்களா? சந்தையில நின்று முன்னரங்கள்னு சொல்லுங்க. இல்ல, யுத்தம் முடியக்குள்ள எங்க நின்றவங்க? யுத்தம் முடியக்குள்ள வெளிநாட்டை நின்றவங்க எந்த இடத்துல ராய்வுல வச்சுக்கணும் முன்னுக்கு நின்று போராடணும்னு சொல்லுங்க. அறிக்கை விடுறது பறக்கிறது, அறிக்கை விடுறது பறக்கிறது. இங்க இவங்களை வந்து அவங்க ஜோக்கஸ் பார்த்து நம்பர்ல பாக்குறது. உண்மை அவங்களோட ஒரு சில இளைஞர் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி இவங்களை அரவணைச்சு கொண்டு போக தவறிட்டு, இந்த கட்சி ரீதியாக உருவாங்க தவறிட்டு, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனையான அதனாலதான் இன்றைக்கு எல்லாரும் வச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. வடக்குலையும் கிழக்குலையும் ஒரு சில இடங்கள்ல அது பேர் வெற்றியா இருக்கலாம். அந்த தமிழ் தேசிய முன்னணி என்றது வந்து போராட்ட காலத்துல வந்து இதுல ஒன்று இந்த பெனரை பிடிக்கிறது, ஒளிக 4 பேரை கூப்பிடுறது, முடிய இந்த கோவில் விழாக்கள்ல கலவூட்ட மாதிரி கொடைய முடிச்சு சுத்திட்டு போறது. இப்ப அந்த உண்மையை வந்திருந்தா 2 நாள் தங்கி இருந்து அவங்க பிரதிநிதித்துவம் வந்து இந்த மக்களை போய் சந்திச்சு இது ஒரு நாள் கூத்துதான் இவங்களை என்ன நாங்கள் வடக்கு கிழக்க சேர்ந்து இணைந்த வடக்கு கிழக்க சேர்ந்து போய் பார்க்கிறோம். அவ வெளியில அண்ணே நீங்கள் சூப்பர் அண்ணே உங்களோட மாதிரி வராதுன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அது அவ்வளவுதான். இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தானே நாட்டின் அந்த குடியேற்றங்களை எல்லாம் தடுத்து தாங்கள் அந்த இடங்கள்ல போய் போராட்டங்கள் நடத்துறோம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கு புலம்பியர் நாடுகள்ல இருந்து அதிகளவு நிதி போய் கொண்டிருக்கிறது. அவர் இங்க வந்தும் தங்களுக்கான நிதிகளை சேர்த்து கொண்டு போயினோம். அந்த நிதிகளை சேர்த்து அவங்க என்ன செய்யணும், அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு தெரியாது. நோமலா சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டி வரணும்னா சட்ட வல்லுநர்கள் இருந்தவர்கள். எனக்கு தெரியாது தமிழ் தேசிய முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்த கோச்சில போய் வாதாடுன்னு தெரியாது. அவர் கீழே இருக்கிறவங்க வாதாடிக்கலாம். ஆனா சில இடங்கள்ல வந்து தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாடிக்கக்குள்ள சில கேஸுகளை செஞ்சவங்க. அந்த கேஸை எடுத்து வின் பண்ணியோ இது நல்லிணக்க அரசாங்கத்துல எல்லாரும் கும்மி அடிச்சு போட்டு அந்த செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம இதுல என்ன பிரச்சனைன்னா ஒரு கடை இருக்கிறது. அந்த கடை வந்து தேசியம். அந்த கடையில வந்து எல்லாரும் கட்சியம், நான் தான் மேனேஜர். ஆனா மக்களுக்கு சேவை செய்யறது. போராட்டம் பண்றது வந்து உள்ளத்தால வர வேண்டிய விஷயம். மக்களை அரவணைச்சு உங்களுக்கு ஞாபகம் விடுதலை புலிகள் இருந்த காலத்துல வந்து சில விஷயங்களை தெளிவூட்டுதல் நடந்தது. வீதாசார அரசியல் என்று சொன்னா என்ன, அது எப்படி வந்து யுத்த பிரதேசத்துல வந்து வீடு வீடா போய் கேம்பெயின் செஞ்சவங்க. இப்ப இந்த சங்கு செஞ்ச மாதிரி இல்லை. இதுல எப்படி எங்களை பங்கு இருக்கணும், எங்களோட தவறுகள் என்ன உள்ளடக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி எல்லாம் செஞ்சவங்க. ஆனா அப்படி இல்லை. தமிழ் தேசிய முன்னணி வந்து இறுதி யுத்தம் மட்டும் நான் நின்றவன் என்ற ரீதியில் நான் இந்தியன் சொல்றேன். இறுதி யுத்தம் வந்து தேசியத்தோடையும் தேசிய தலைவரோடையும் மற்ற அந்த இறுதி யுத்தம் வந்து நான் அந்த வெள்ளப்படை பிரச்சனை இருக்க முடியுமா எனக்கு தெரியும். எல்லாரும் போனோ பண்ணிட்டு இருந்த ஆட்கள் தான். இப்ப வந்து எல்லாரும் நாங்கள் கடிதம் எழுதுறாங்க, நீங்க செஞ்சது நன்மை, நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா தங்களுக்கு வேற வழி இல்லை. அந்த உண்மையா எங்கட பிரதேசங்கள்ல இருக்கிற ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்கன்னு சொல்லுங்க, மாற்று இனம் சிங்கள இனம் கட்டுதல் சொல்லுங்க, கட்டி கோபுரமா வர மட்டும் ஆயப்பத்தி தீர்ப்பா வந்தது கூட ஆய்ப்பட மாட்டோம். ஏன் சேர்ந்து பயணிக்க இல்லாதவங்களுக்கு தேசியத்துல சொல்லிக்கிறான். கதல் நீ தனியப்போ, செல்வம் நீ தனியப்போ, சுரேஷ் நீ தனியப்போ, எல்லாரும் தனியப்போ, ஒத்துமையா மட்டும் பிடிக்கப்படாது, கொண்டு போட்டு வருவா என்று சொன்னவரா இல்லையே.
இல்ல. ஏன்னா அவர் அவங்க இருக்கக்குள்ள ஒரு குடைகளாக இருந்தார். ஒரு முடிவு எடுக்கிறனாலும் அந்த டைம்ல ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு ஆள். இது வண்டியில ஒரு அறிக்கையும் கிழக்குல ஒரு அறிக்கையும் அங்க ஒரு அறிக்கையும். ஏன்னா வெளிநாட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தோதான ஆக்களை வச்சு கொள்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது, குரூப்பிசம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவோம் ஓம் 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 நீங்க சொல்ற சரி, இதுதான் உண்மை. ஆனா மக்களுக்கு தெளிவூட்டல் இல்ல. மக்களே இந்த அரசாங்கத்தை இந்த முறை எடுத்துக்கொண்டு வாக்களிச்சா இவர்களுக்குள்ளேயே ஒத்துமை நம்பி நாங்க விக்கி எடுக்க போறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து எண்ணத்துக்காக இவ கஜேந்திரன் இந்த குரூப் பிரிஞ்சு போனவர். நான் அறிந்த டைம்ல நான் அந்த 2010 நான் எலெக்ஷன் கேட்கக்குள்ள வந்து எனக்கு தெரியும். அந்த டைம்ல 22 பேர் இருந்தாங்க. அதுல 1-2 பேர் வெளிநாட்டுல இருந்தது. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு 2010 வந்து அந்த டைம்ல கந்திரகுமார் பொன்னம்பலம் தான் சம்பந்தரையாக ஒரு வலதுகரமா இருந்த சட்ட ரீதியான முழு வேலைகளையும் செஞ்சு கொண்டிருந்தார். சுமந்திரன் செஞ்ச மாதிரி செஞ்சு கொண்டிருந்தார். அந்த டைம்ல வந்து லண்டன்ல வந்து ஒரு முறை ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த வீட்டை வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு கஜேந்திரகுமார், செல்வம் மடக்கலநாதன், சுவாதிலிங்கம் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து இப்படியே கொண்டு போறது. சில புறப்பாடுகள் சம்பந்தரையா அவருடைய வாய் சரியில்லை. அவருக்கு சொல்ற விடயம் வந்து வெளியில வந்து வேற இன்டர்பிரேட் ஆகி அது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை கொண்டு வருகிறது. அதுக்காக நாங்கள் ஒரு உள்கம் அமைச்சு அதனோட எதிர்காலத்துல மாவட்ட ரீதியாக எப்படி போறன்ற விஷயத்த என்னுடைய லண்டன்ல வந்து கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலையும் ரோஸும் படையும் தெத்தனையும் குடிச்சு கழிச்சது. அப்ப நான் அந்த டைம்ல இந்த வெள்ளக்கொடியில பிரச்சனையில இருந்தபடியா நான் என் நாட்டு வார பிரச்சனை இருந்தது. எனக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கல அந்த டைம்ல, அது வேற பிரச்சனை. ஓமன்னு சொல்லி போட்டு போய் கடைசியில ஒப்போசிஷனா தான் முடிவெடுத்தது. அதே டைம்ல சம்பந்தரையா கடைசி நிமிடம் மட்டும் கஜேந்திரகுமாருக்கு நான் அவர் பிளட்சில் இருக்கக்குள்ள எடுத்த கஜனுக்கு போனதுக்கோ இன்னும் ஆன்சர் பண்ண அவர் தாயார் தான் ஆன்சர் பண்றது. அது தெரியல. அவர் வெளியில போயிட்டார், எங்க போனாருன்னு தெரியாது. புலம்பெயர் சமூகத்தில் இருந்த குறிப்பிட்ட குழுக்கள் வந்து நீங்கள் தனித்துவமா நில்லுங்கன்னு சொல்லி அதுக்கு நான் உதாரணத்தை நான் பேரோட சொல்லலாம். நான் 2010 எலெக்ஷன் கட்டுக்குள்ள அந்த டைம்ல ஒரு இப்ப பிடிஎஃப்ல இருந்து சுரேந்திரன் அப்ப அவர்கிட்ட வந்து நான் 2010 எலெக்ஷன் கேட்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு மாவட்ட ரீதியா மாவட்டம் வந்து முக்கியமான மாவட்டம், எனக்கு இந்த எலெக்ஷன் தேவைப்படுது, இறுதி போர்ல இருந்தபடியா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூட நீங்கள் துரோகி ஒருவர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், நாங்க கலந்துருமா பண்ணலாம் அப்படிதான் உதவி செய்வோம். நாங்க துரோகி யார சொல்றீங்க சுரேந்திரன்? சம்பந்தர். இதே போல சம்பந்தர் லண்டன்ல சந்திக்கக்குள்ள ஐயா வணக்கம் நான் அந்த விஷயத்தோட சம்பந்தம் சொன்னேன். நான் உங்களை பத்தி காய்ச்சாரு மோத்திலே சொன்னேன். என்ன நான் ஒற்றுமையா இருக்கக்குள்ள உண்மையா நாங்கள் பலம் பொருந்திய ஆட்களா இருந்தோம். பிறகு தனிப்பட்ட ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்ள வலிக்குதான் இப்ப சிதஞ்சி போய் இருக்கிறோம். பெருமையா சொல்லலாம். 7 இருந்த 8 வந்துட்டு 22 இருந்த 8க்கு வந்து காய்ச்சல் இறங்கி கூடுற மாதிரி இது பெரும்பெற்றின்னு சொல்லலாம். இல்லாட்டி வடக்கு கிழக்குல வந்து எங்கட இனம் வந்து எப்பயும் ஒரு சிங்கள தேசத்துக்கு வந்து சிங்கள அரசாங்க இதுகளுக்கு பெருசா போடுறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு மெசேஜ கொடுக்குறாங்களா நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். இப்ப என்னதான் சொல்லலாம். ஏன்னா இந்த அரசியல்வாதியில வந்து மக்கள் தங்களை காலடியில கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னு சொன்னா இந்த மாவீர நிகழ்வு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பிள்ளைகள் நடந்தாலும் அந்த உணர்வை யாரும் அழிக்க இயலாது. அதுல கல்வி வைக்க வலிக்கிட்டாலும் இந்த அரசாங்கம் நின்று பிடிக்காது. ஏன்னா அது மக்கள் உணர்வு. இதுல பெரியவன், நான் படிச்சவன், நான் A-level முடிச்சவன், நான் கேம்பஸ் முடிச்சவன் இல்லை. இந்த போராட்டத்தில் தன்னை அர்ப்பணிச்சு போனவங்க. இந்த குவார்டருக்கும் பிரியாணிக்கும் ஆக்க சேர்க்கல, உணர்வா போய் சேர்ந்துதான் மாமனிதர். அதுக்காக தான் இந்த மாவீர நிகழ்வை வந்து சமனா கொண்டு போகணும்ன்றதுதான். அப்ப மாவீர நிகழ்வு நடத்துறப்படி அது பொன்னம்பல அவங்க தமிழ் தேசிய முன்னணிக்கோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ இல்ல டெலவுக்கோ இப்பியான உரிமையானது இல்லை. அது தமிழ் மக்களுக்கு உரிமையானது. அதான் பங்கு போட்டு கேட்கு மாதிரி பங்கு போடுறதுல இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. நாம் பெரியவன் நீ பெரிய. கஜேந்திரன் மற்றும் பத்மினி இவையெல்லாம் இங்க கொழும்பு நாள்ல இருந்த காலம் இங்க உள்ள நிகழ்வுகள்ல மட்டும் வந்து கலந்து கொண்டிருந்தவர். ஆனால் அந்த நேரம் கடுமையா மக்கள் அவலப்பட்டு கொண்டிருந்த காலம், அதாவது யுத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மக்கள் அந்த முகாம்களுக்கு போய் அவலப்பட்டு கொண்டிருந்த காலம் கூட இவையால் இங்க இருந்து கலைச்சு கொண்டதை தவிர அங்க மக்களோட போய் நிக்க இல்லை.
அது பற்றி பல மக்களும் உங்களோட பேசும்போது அது பற்றியும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கணும். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது உண்மை. அவங்க பேப்பர் பாலிடிக்ஸ் தான் செஞ்சது. மகேந்திரன் வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த சுயநல அரசியல் கூட கண்டிப்பா பேச்சுவாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்றது. கஜேந்திரன் 2009 யுத்தம் முடிஞ்ச அந்த கால பகுதியில் அந்த நேரம் இங்க ஐரோப்பாலாம் நின்றவர். ஆனா அவர் அந்த நாட்டுக்கு இங்க இருந்து வரைக்குள்ள அது எப்படி வந்தவர்ன்றது பல கேள்விகள் இருக்குது. அதாவது பசில் ராஜபக்சன் உதவியோட வந்ததா கூட ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இல்ல, ரோமலா வந்து அந்த டைம்ல அவர் நாட்டை வந்து யுத்தம் முடியும் போது அவர் பத்மினி எல்லாரும் வந்து விடுதலை போராட்டத்துக்கு இது செய்யணும்னு சொல்லி கஷ்டவுடாக என்று சொல்லி அவங்க வெளியில போனது. நான் ஒரு தலைவர் அமைப்பது என்ன, நான் நேரடியாக வன்னிக்கு ரெண்டு யுத்தம் நடக்கிறது புதுக்குடியிருப்பு பாப்பா டெங்கோ கிலோன்னு சொல்லுவாங்க புதுக்குடியிருப்புக்கு. அதை இப்ப இருக்கிறவங்க கேட்டாலும் தெரியாது. அப்ப அங்க போற இடத்த நான் நேரடியாக கேட்டேன். இவங்க தலைவர் அவங்க விடுதலை போராட்டத்தை இல்ல அது வந்து வெளிநாட்டு புலம்பெயர் சமூகம் என்கின்ற ரீதியில அவங்களை கூப்பிட்டிருக்காங்க. இதுக்கும் விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நேரடியா நான் கேட்டேன், எனக்கு கேட்கல, அவருக்கு தெரியும். கஜேந்திரன் அவருக்கு தெரியும் நான் எங்க நின்றேன், யாரோட நின்றேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் மறக்கலாம். அதே டைம்ல வந்து திருப்பி இவங்க இலங்கைக்கு வரும் பொழுது என்னுடைய அறிவுக்கு அமைய கிஷோருடாக பசில் ராஜபக்சோட காட்சி நான் இணைந்து போக மாட்டேன், தமிழ் தேசிய கூட்டணி போற தனித்துவமா தான் எலெக்ஷன் கேட்க போறோம் கதைச்சு தான் வந்தோம். அது இப்ப கிஷோருக்கு முன்னாள் எம்பி அவருக்கு தெரியும், அவரே என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்களை நான் காட்சியில் உள்ளுக்கு எடுத்து வந்தேன்னு சொல்லி. வெளியில போனவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பா திருப்பி வந்தது பிரிச்சு. ஏன்னா அதுல இந்த நொண்டி சாட்டுகள் விடுதலை புலிகளோட வந்தவங்களை உள்ளுக்குவாங்கல்ல, அது சரி. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருந்தது. காரணம் என்று சொன்னா நொண்டி சாட்டோட இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து சுரேஷ் பெருமக்கள் தான். ஏன்னா அவர் ஒரு டைம்ல எனக்கு தெரியும், அவர் இந்த விடுதலை புலியை சார்ந்தாங்க உங்களுக்கு வரப்படாண்டதுல அவர் இதா இருந்தவர். அது எனக்கு அவர் வந்து என்னன்னா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவோணும் மன்றத்துல வந்து இயக்கம் விரும்பி இருந்தது. அதுக்குரிய வேதத்தில வந்து என்ன செய்ய சொல்லி நடசன்னு சொல்லி இருந்தவர். ஆனா சொல்லிட்டு அந்த பேரை பதிஞ்சு என்ன வைக்க சொன்னவங்க நான் செய்யல. என்ன எழுத்து வடிவமா எனக்கு சில விஷயங்கள் தர வேண்டி இருந்தது. யுத்த முக்கியமா போனபடியா அது கிடைக்கல எனக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து எப்படி என்று சொன்னா தேசிய தலைவர்கள் அவங்க இது இயக்கத்தினுடைய கோட்பாடு எப்படின்னா, இப்போ இருக்கிற தேவிபியினுடைய கட்டமைப்பு இருக்குத்தானே, அதாவது இந்த முக்கியமான நிலையில் இருக்கிறவர்கள் வந்து காரணம் எலெக்ஷன் கேட்கல. உதாரணத்துக்கு டில்வின் சில்வா மாதிரி அவர் எலெக்ஷன் கேட்க மாட்டான், ஆனா அந்த இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போவாங்க. என்றக்குள்ள இயக்கங்கள் சுரேஷ் குழப்புவாங்க என்று தலைவர் சொன்னது, குழப்புவாங்க. ஆகையினால இது கொஞ்சம் சிக்கலான விடயம் சொல்லி என்னக்குள்ள போரும் இவங்களோட கெட்ட நேரம் இவங்களோட நல்ல நேரம் இப்படி போயிட்டு, இல்லாட்டி அது வேற கட்டமைப்புல வந்துடும். இதை ஒருத்தர் கதைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொண்டு வரணும் மட்டத்துல மாமனிதராக ஜோசப் ராசிங்கம், அப்பா ரவிராஜ், இன்னும் பல பேர் இந்த திங்கோமலையில மாமனிதரா போனவர் அவர், அவங்க எல்லாம் இருந்து அவங்க பிரிஞ்சு போகணும், ஒற்றுமை அறிக்கணும் சொல்லித்தான் அவங்க விரும்பினது. அதுக்கு அடித்தாளம் போட்ட மாதிரி முதல் குழப்பி அடிச்சது இந்த இப்போதைய தமிழ் தேசிய முன்னணி. மகேந்திரன் வந்து என்ன சொல்றேன்னா இந்த சுயநல அரசியல் கூட கண்டிப்பா பேச்சுவாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த புள்ளநடை புத்தகம் கச்சக்கமா இருக்கு அவருக்கு. நான் போய் நேரடியாக போய் பொதுக்குடியிருப்பு கிளிநொச்சிக்கு போயெல்லாம் போயிட்டு ஜனவரி, அதுக்கு பிறகு நான் இலங்கை அரசாங்க அனுமதி எடுத்து பொதுக்குடியிருப்புக்குள்ளால போகணும். கிளிநொச்சிக்கு நடுவில் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் போயிருக்கேன் திருப்புக்காடு இயக்கத்தின் இடத்துல எங்களோட கனகட்ட மீந்தி அவரை அவரை வரணும், அவர் உயிரோட இருக்கா, நீங்க எப்போ அடிச்சுக்க. அப்ப நான் போகல கனகரம்பி வந்து புதுக்குடியிருப்புல வந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க கிளிநொச்சியில இருந்து. அந்த மக்களுக்குரிய கப்பு அது இதுக்குரிய வேலையை செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன், அண்ணே உங்களோட கொழுப்புக்கு வரணும், உங்களை கூட்டிட்டு வரட்டாமன்னு சொல்லிருக்கு. என்ன சொன்னேன், இப்ப இயக்கம் உங்களை கூட்டிட்டு போக சொல்லிருக்கு, போய் அந்த அங்க வேலை செய்யணும். இல்ல தம்பி, இதுதான் என்னுடைய சனம், இந்த சனத்தை விட்டுட்டு நான் வரையலாம், கொழுப்புக்கு வந்தா அதை சனத்தை விட்டுட்டு போறோம் நீங்கள் சொல்லுங்க சொல்லி அவரு வரல. ஆனா அதே தரத்துல அதுக்கு பிறகு இதே இந்த சாட்டா வச்சு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போகலாம் தானே வந்து கயந்திரம் போயிட்டு பத்மினி போட்டுது. சொலமன் ஸ்ரீ வரவே இல்லை.
விடுதலை புலிகள் வந்து என்னோட 5 தரம் மெசேஜ் கொடுத்தும் வரல, பதவி ஏற்றத்தோட வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேசிய பட்டியலில் வந்து இமாம் வரல, சுகர் சொல்லி வரல, கணக்காவே வரல. ஆனா அந்த இடத்துல நின்றது வந்து விடுதலை புலிகளும் போராளிகளும் மக்களும் கனரன் எம்பி. அந்த இடத்துல நான் கனரன் எம்பி பிளஸ் மைனஸை பத்தி கதைக்கல. அந்த இடத்துல அவர் நின்றவர், கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு வரமல்ல நின்றவர். அதுல 2 விஷயம் என்னன்னு சொன்னா, 2 எம்பி மேல் நான் அறிஞ்சு புள்ளியெல்லாம் திருத்தி கொள்றோம். விடுதலை போராட்டத்துக்கு தங்களோட புள்ளியில் அர்ப்பணித்தவரா மாமனிதர் சிவநேசன் ஐயா, சிவநேசன் ஐயா. 2வது கனரன். அவங்க நினைச்சுதான் அவங்களோட பிள்ளைகளே லண்டனுக்கு அனுப்பியிருக்கலாம், உலக எம்பி மேல செய்யற மாதிரி. இல்லாட்டி வேற எங்கேயா அனுப்பியிருக்கலாம், அனுப்பல. போராட்டம் நின்று அவங்களுடைய வீரத்தாவுக்கு பிறகுதான் அவங்க விடுதலை விட்டு வெளியில போய் அப்படி போய் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி இதான் உண்மை. யதார்த்தமா மக்களா நின்று பல வேதனையை அனுபவிச்சது. இவங்க கொழும்புல இருந்து அழைக்க விட்டது. இவர்கள் எல்லாரும் வித்தியாசமா திராவிடா இருந்துதான் அந்த மாதிரி வந்திருக்காங்க. விடுதலை போராட்டம் நடந்த காலத்துல வந்து பிரஸ் மீட்டிங், அதாவது பாலை நாடாளுமன்றத்திலையும் மற்றது ரேடியோ ஹோட்டல்லையும் பிரஸ் மீட்டிங் நடக்கிற விஷயங்களை வந்து நான் ஒழுங்கு பண்ணேன், என்னுடைய செலவுல ஒழுங்கு பண்ணி செஞ்சேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருத்திரகுமார் எல்லாரும் பிரஸ் மீட்டிங் வந்து நிற்பாங்க, நான் பிரஸ் மீட்டிங் பின்னுக்கு நிற்பேன். அந்த எல்லா இதையும் வச்சிருக்கிறேன் நான். எல்லாரும் கூப்பிட்டு அந்த என்னன்னா ஜப்பனீஸ் எம்பசி எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு எம்பசி சொல்லலாம் மக்கள் கொல்லப்படுறாங்க சொல்லி, அதை மக்கள் பிரதிநிதிகள் எங்கட வாயால சொன்னதான் மேற்கோள் காட்டி அவங்க சொல்லலாம். 2 பிரஸ் மீட்டிங் வச்சிருக்கேன் விடுதலை இந்த கடைசி காலத்துல, 2 நான் செய்தேன். ஆனா அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க. இப்ப இதுல நீங்கள் இந்த தேர்தல் மக்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை படிப்பிச்சிருக்கிறோம். அதாவது தங்களுக்கு யார் வேணும்ன்றதை அந்த மக்கள் இவர்களுக்கு அளித்த வாக்குகளை தான் நாங்கள் அறியக்கூடியதா இருக்குது. நீங்க எங்களோட தாயக மக்களுக்கும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்ப இந்த மக்களுக்குள்ள புகுந்து நடத்துற இந்த குழப்பங்களுக்கு இங்க இருந்து போற இந்த நிதி வளத்தை கொடுக்கிறவர்களுக்கும் நீங்க என்ன இறுதியா சொல்ல விரும்புறீங்க? இறுதியா வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இறுதி என்றது வந்து எந்த இடத்துலயும் இல்லை சாந்தி. உண்மையா வந்து நீங்கள் நேரடியாக மக்களுக்கு உதவி செய்ய விருப்பம் என்று சொன்னா, உங்களோட மக்களுக்கு நீங்கள் இப்ப வெளிநாட்டுல இருந்து போராட்டம் சில விஷயங்கள் செய்யறோம். இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் யாழ்ப்பாணத்துல வந்து இன்றைக்கு எங்களோட கோட்டையா இருந்த இடம், சரி திருவண்ணாமலையில எங்களோட கோட்டையா இருந்தது, மட்டக்களப்புல 2 பேர் வந்து பெருமையா கதைக்கலாது, அம்பாக்கு உண்டா வந்ததை கூட பெருமையா கதைக்கலாது. எங்களோட வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல வந்து ஏன் ஒரு மாற்று அரசியல் ரீதியாக அவங்க தேடி இருக்காங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்கள். அதாவது தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை தேடி போற அரசியல்வாதிகளும், தேர்தல் காலத்தில் மட்டும் ஒரு தங்களுடைய வெள்ள ஓட்டி அரசியலை செய்யறவங்களாக இருக்கிறவங்களும், தேர்தல் காலத்தில் மட்டும் நாங்கள் சில பொய் இதுகளை வச்சு எப்படியாவது எவன் காசு வச்சிருக்கிறான், எவன் இலட்சணை செலவழிப்பான் என்றவங்களை மட்டும் தெரிஞ்செடுக்கிறதும், அடுத்த கட்டமாக தங்களுக்கு அடிபணிந்து அடிமைகளா இருக்கிற தலைமைத்துக்கு எதிராக கதைக்கக்கூடிய ஆட்களை மட்டும் தெரிஞ்செடுக்கிறதால வந்த பிரச்சனை. இந்த அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு யோசிச்சு பாருங்க, யுத்தம் முடியக்குள்ள 12 வயசுல 10 வயசுல 22 வயசு பெற்று சொல்லுங்க, 20-25 வயசு இருக்கான் அவனுக்கு தெரியுமா? அதே டைம்ல 2009 பிறந்தவனுக்கு எத்தனை வயசு? 15 வயசு 16 வயசு வச்சு கொடுங்க. அவனுக்கு ராணுவத்துக்கு ரவுண்டை பத்தி தெரியும், பத்தி தெரியுமா? விடுதலை புலிகள தலைவரை பத்தி தெரியுமா? எங்களோட போராட்டம் ஏன் தொடங்கணும்னு தெரியுமா? என்னத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டோம்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதுக்குரிய ஒன்றுமே இல்லை. பாடப்புத்தகத்துல ஐன்ஸ்டைனை பத்தி படிக்கிற நாங்கள் ஏன் எங்களோட போராட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் இந்த நிலைக்கு வரல. இஸ்ரேல்ல நடக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற நீங்க எங்களோட சனத்தை உள்வாங்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப எடுத்த உடனே இந்தியா என்ன சொல்றது, அங்க போய் அதை பத்தி கேட்கிறோம். ஏன்னா நாங்க எங்களோட சந்தர்ப்பங்களை இழந்து கொண்டு வரோம். அவங்களோட சிங்கள தேசம் வந்து தங்களோட தலைமைகளை மாற்றும், ஆனா தங்களோட உள்ளத்துல இருக்கிறத ஒரு ஆள் மாற்றாரு. நாங்க பிச்சை வாங்கணுமா, அவங்க மாதிரி பெர்மிஷன் வேணுமா எங்களுக்கு? இல்ல நாங்க செய்யறதுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஊரா போய் பிரச்சாரம் செய்து மக்களுக்கு தெளிவூட்டல், ஐயா நாங்க இந்த நிலையில இருக்கிறோம் என்று அம்மா தாயின் பிச்சை இருக்கிற மாதிரி கேட்டு மக்களுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்து வடக்கு கிழக்குக்கு முந்தி போராட்டம் நடக்கிற காலம் ஒரு விஞ்ஞாபன அறிக்கை தான். இது ஊருக்கு ஒரு விஞ்ஞாபன அறிக்கை. விஞ்ஞாபன இந்த தேர்தல் அறிக்கையில பார்த்தா யுஎன்ஓட அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்குமோ தெரியாது, என்னத்துக்கு அடுக்கிறது இல்லையா? அடி மச்சான் அடி, இந்த அளவுக்கு அடி,
அதை அதை சேர்த்து அரசாங்கத்தையும் அந்த அளவுக்கு வசதி இருக்குமோ தெரியாது. என்னன்னா ஒரு ஒழுக்க இது இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, குறிக்கோள் இல்லை, இதுதான். இப்ப இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே கண்டிருக்க முடியாது. ஆனா நீங்க வெளியில இருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்றேன், நீங்க உதவி செய்யுங்க, எங்க மக்களை நாங்க பாருங்க, நீங்க ஒரு குழுவா அமைந்து நீங்க இந்த இலங்கை அரசாங்கத்தில் இப்ப நீங்க அரசாங்கத்தில் அவங்களோட முகத்திலேயே கழிக்கணும்னா நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்களும் முன்னாள் போராளி தான். இப்ப எத்தனை பேர் வந்துட்டாங்க நாட்டோட்டு ஓடி போன சிங்கள அரசியல்வாதிகள், அரசியல் இருந்த போராளி, ஜெயிப்பில் இருந்தவங்க, அதுல இருந்தவங்க, அவங்க அந்த இலங்கையில தடை உத்தரவு பெற்றார்கள், வரப்படாத தடைவா இருந்தவங்க நம்ம வந்து நாங்க சேவை செய்ய போறோம். அது மாதிரி நாங்க வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய போறோம், உங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை செய்ய போறோம். அதுக்கு பிறகு நீங்க ஒரு மட்டுக்கோ அம்பாவைக்கோ இல்ல யாழ்ப்பாணத்துக்கோ கிளிநொச்சிக்கோ வழிவடித்துறைக்கோ நீங்க நேரடி கண்காணிப்புல கொடுங்க, நீங்க அரசியல் கொடுக்குறீங்க. இந்த ஓபன இன்றைக்கு இந்த கிழக்கு மாநிலத்துல அம்பாறையில வந்து எக்கச்சக்கமான வெள்ளப்பெருக்குல பாதிக்கப்பட்டாக்கள் எத்தனை பேர் இருந்தவங்க. ஆனா இளைஞர் கூட்டம் தான் நல்லா வேலை செஞ்சது. ஆனா அந்த பிரேமுக்குள்ள வாராக்கள் நான் வந்தோம், சாப்பாடு கொடுத்தோம், இது கொடுத்தோம், படம் முடிச்சு போட்டதான் அதிக பேர். அந்த நிலைக்கு வச்சிருக்க, அந்த மென்டாலிட்டியில வச்சிருக்கணும்ன்றா இந்த ஆக்கள். இதை கேட்டா நான் கேட்டவன். இதுல இன்னொரு வழியா உங்கள்கிட்ட அதையும் கேட்கணும்னு விரும்புறேன். என்னன்னு சொன்னால், இந்த அரச கோட்டாவில இந்த எம்பிக்களுக்கு கிடைச்ச வாகனங்களை எல்லாம் வந்து நம்பித்தவியல். அதுல குறிப்பாக கஜேந்திரன் தன்னுடைய வாகனத்தை கொழும்பில் ஒரு முதலாளிக்கு வித்ததா கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தை கடைசியில் அந்த வாகனத்துக்கு உண்மையா வந்து எம்பி இதுல வந்த வாகனங்கள் சிலர் வந்து வாகனம் பெர்மிட் விற்காத ஒரு ஆள், வாகனம் எடுக்காதவரால் நாங்கள் கணவரிடம் அந்த அவரும் சிவனிசேம் அவர் எடுக்கிற அவர் சொந்த வாகனம் தான் பாவிச்சவர். அதை அடுத்து பத்மினிக்கு வந்து தமிழக விடுதலை புலிகளால் வாகனம் கொடுக்கப்பட்டிருந்தது. யாரு பாவிச்ச வாகனம்னு சொன்னா எங்களோட தமிழினி அவனோட வாகனம் வந்து டோல்பின் ஒன்று கொடுத்திருந்தது. பிறகு அந்த 22 பேர் வந்த டைம்ல எம்பிமாருக்கு வந்து அந்த நான் இடையில வந்து சொல்லுவேன் எல்லாருக்கும் வாகனம் பெர்மிட் வாங்குறதுக்குரிய உதவி செய்யப்பட்டிருந்தது. பிறகு அந்த வாகனத்தை திருப்பி விடுதலை கேட்டு பத்மினி கொடுக்கல. அது பிறகு சிஏடியால் எடுத்தது எனக்கு இந்த ஞாபகம். ஆனா பிறகு நான் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து என்கிட்ட பெர்மிட் இருந்தது, நான் வாகனம் எடுத்தது. பிறகு நான் இந்த தேர்தல் இது இருந்தபடியா என்னுடைய வாகனத்தை நம்ம ஒரு ஆளுக்கு கை மாத்தி பேலன்ஸை மாத்தி செஞ்சேன். அது இல்லாத செய்யறமா நான் செஞ்சேன். இல்ல நான் பெரிய சுத்தவாளின்னு சொல்லிடலாது. ஆனா அந்த கொடுத்தவர் அவர்கிட்ட போய் நான் ஒரு வாகனத்தை கொடுத்து இந்த வாகனம் மாற்றெடுத்து, அப்ப அவர் அன்பர் என்று சொல்றவர், அவர் உங்களை எம்பி மாதிரி வாகனங்களை வாங்குறவர். அப்ப அவர் என்கிட்ட சொன்ன, சார் நிரூபி உங்களோட லொக்காட வாகனம் எங்கிட்ட இருக்கங்க. நான் எந்த லொக்கா நான் சம்பந்தம் இல்லையா? அப்படி இல்ல, முஸ்லிமாக வித்தியாசம். அப்படி இல்லை சார், உங்களோட லொக்கா மகாவிஷ்ணு நாராஜா இல்ல சார், அவர் அவர் தலைவர் என்று சொல்ற பெயரை சொல்றது அவனுக்கு கூச்சார் தலைவர் என்றது. அதை எப்படி உங்கள்கிட்ட வந்து அவர் காட்டுன பெர்மிட்ல விற்க இந்த ப்ராடோ அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, என்னோட இருந்தது. அதை காட்டி தலைவர் கலசா பாவிச்ச வாகனம், அந்த அந்த தலைவர் கலசா பாவிச்ச வாகனம் கூட விலைக்கு வித்தது அன்பர். கஜேந்திரன் தலைவர் இறுதியா பாவிச்சு தனக்கு தந்த அந்த வாகனம் என்று சொல்லி அதை விலை கூட வித்ததா அறிஞனாங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மண்டக்குள்ள இதா அன்பர் தலைவர் என்ன பாவிச்ச வாகனம் நான் மண்ட வாகனம் நான் வித்தரேன்னு சொல்லிட்டு தலைவர் என்ன வாகனம் பாவிச்சாருன்னா அவங்களோட அந்த சைபர் டீமை தவிர ஒரு ஒருத்தருக்கும் தெரியாது. அதை கொண்டு கஜேந்திர கொடுக்கறதுக்கு அது என்ன தனிப்பட்ட சொத்தா? ஏன்னா இப்படியான தில்லானாங்கடி வேலைதான் செஞ்சது. கொடுக்கலன்னு சொல்லுங்க, சரி நான் சொன்னதை வாபஸ் பண்றேன், மன்னிச்சு கொள்ளுங்கன்றோம். ஏன்னா அன்பர் சொன்னதுதான் நான், ஏன்னா அன்பருக்கு எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. என்னன்னு சொன்னா இப்ப சிங்களாக்கள் மத்தியில 26ஆம் தேதி அந்நேரம் பிறந்தனா. ஆனா மாத்தரைக்கு அண்மையில போயிருந்த டைம்ல அந்த ஒரு சிங்கள ஃபேமிலியை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு வந்து 26ஆம் தேதி பிறந்த நாள். அப்ப அவர் நாங்கள் தமிழ்நாட்டபடி அவர் சொன்னார், எந்த பிறந்த நாளும் உங்களுடைய தலைவர பிறந்த நாளும் உண்டு. அந்த பிள்ளைக்கு முக்கிய போனா ஒரு 25 வயசு தான் இருக்கும். ஆறு பிரபாகரன்
அது மட்டும் சிங்கள ஆக்களுக்கு தெரியும். அது பெருமையா சொல்லுது. சொல்லலே சுரேஷ் பிரேமச்சந்திர பிறந்த நாளும், செல்லத்தாரா பிறந்த நாளும், இல்ல கஜேந்திரகுமார எந்த பிறந்த நாள் இப்படி சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஜெனரேஷனுக்கு அந்த 26ஆம் தேதி பிறந்தாங்க பெருமையா நினைக்குது சனங்கள். அதை பட்ட தீட்டி என்ற சனங்கள் வச்சு கொள்றதுல உள்ள விட்டுட்டாங்க. உணர்வு இருக்குது, அந்த வழிகாட்டல் இல்லை. என்ன அரசியல் இப்ப இந்த தெரியாதான், மலையிலே நின்றாத்தான் அரசியல்வாதி, களத்துல நிக்கிற போராளி அரசியல்வாதி இல்லை, நின்ற போராளி அரசியல்வாதி. அதான் இன்றைக்கு அம்பாறை நடந்த 27ஆம் தேதி நடந்த மாவீரர் நிகழ்வு எல்லாத்தையும் சொல்லுது. இந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கோம் என்று சொல்லி சும்மா மற்றவங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கோம். உங்களோட குறையில நிவர்த்தி நேர்மையாக கொஞ்சம் சரிபார்த்தோம்னா நாங்களும் கொஞ்சம் விளந்ததை கொஞ்சம் நிறுத்தி எடுக்கலாம். என்ன புலம்பெயர் சமூகம் கொஞ்சம் அறிஞ்சு இந்த இந்த உதவிகள் செய்யும் பொழுது அம்பாறை முறை கவனிச்சு சில விஷயங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து செஞ்சா சட்ட ரீதியாக தான் நல்லா இருக்கும். ஒரு சாரகம் மட்டும் உயர்த்தி ஒரு சாரகம் கீழே இறக்குறது உண்மை எனக்கு தெரியாது. நீங்க செஞ்ச உதவி கூட அந்த டைம்ல இக்கட்டான நிலையில போராளியில கண்ட அம்பாறையில 2009-10 நீங்க அதுக்கு பிறகு உதவி செய்யறதுக்கு பயப்பட்ட காலத்துல நாங்க இறங்கி நாங்க செஞ்சிருக்கிறோம். விடுதலை போராட்டத்தில் இந்த போராட்டம் வீட்டுக்குள்ள எடுக்கிறதே பெரிய ஒரு தொடக்கான நினைச்சவங்க. ஐயோ வீட்டுக்குள்ள தான் அடுத்த சிஐடி வருவாங்க. அப்படி அந்த காலம் செய்த, அதாவது 2010, 11, 12, 13, 14 மட்டும் 2015 பெரும் வெள்ளம் வந்தது 2012ஆம் ஆண்டு. அந்த காலம் எல்லாம் நேசக்கரம் அதுக்கான அந்த மக்களுக்கு இறங்கி செய்தது உங்களோட நாங்கள் நிறைய செய்தோம். அந்த டைம்ல உதவி என்ற உத்தரவு வரல. அதாவது நான் இப்ப 2015 தேர்தலில் நான் வேர்ல்டு தோக்கடிக்க போயில நான் அம்பாறை வெடிக்கப்படாத கணக்கா பேர். அது கட்சியும் விருப்பம் அதுவும் விருப்பம் எப்பளோடு செய்யலாது. ஏன்னா நான் இட்ட வரைக்கும் இந்த அம்பாறையில் யார்கிட்ட கேட்கலாம், காசு கொடுத்து சாராயம் கொடுத்து நான் தேர்தலில் போட்டிடுறதும் இல்லை, போட்டி போறதும் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு நான் அப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த டைம்ல உதவி செய்யாம வீட்டுகளை தங்க கதவுல மூடுனவங்க எல்லாரும் இன்னைக்கு தங்களை தேசியவாதியா காட்டிக்கொண்டு விளக்கேற்றுறத நினைக்கிற கூட கவலையா இருக்குது. இதான் இவங்க என்ன தெரியும், போராட்டத்தின் வடிவம் உட்கட்டமைப்பு தெரியாது. நீண்ட உரையாடல் பல நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் இன்னும் சந்தர்ப்பத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.